இவளுக்கு எந்திரிச்சாளுங்களா இல்லைன்னு தெரியலையே. ஒரு 8 பேர் ரூம் பார்த்துட்டு வருவோம். எட்டி நிவி இப்பதான் எந்திக்கியா? அம்மா அடிக்க போறாட்டி திட்ட போறா. சீக்கிரம் போய் கிளம்பு, காலேஜ் போலாம். டைம் ஆச்சோட்டி, போய் கிளம்பணும். அம்மா வந்தானா ஆடிடுவா. நைட்டே சொல்லிட்டு தானே படுத்தேன், காலைல எந்திரிச்சா நீ எழுப்பி விடுன்னு. கிழிச்ச காலில இருந்து எழுப்பியிருக்கேன், எந்திக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருந்தேன். சரி விடு, நீயே எழும்பிட்டோம், அம்மா திட்டு வாங்கி எழும்பிட்டோம், நானும் விட்டுட்டேன். உசு பண்ணியா சக்தி? எனக்கு தெரியாது. சரி நான் போய் குளிக்கேன். எட்டி எல்லாம் கிளம்பிட்டீங்களா? அக்கா செத்தா. இம்மா நிவி, என்ன நின்று காலேஜ் போலையா அன்னைக்கு? இந்த கிளம்ப போறேம்மா. மணி எத்தனைன்னு தெரிய மாட்டி? காலேஜ் போறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? காலையிலே கத்தாத, கிளம்பிடுவேன், இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். எட்டி உனக்கு என்ன, கிளம்பிட்டியா? போய் சாப்பிடு போ. சரி போய் சாப்பிடு போ. நான் காலேஜ் கிளம்பிட்டோம்ல. நிவி 10 நிமிஷம் தான், கிளம்பி சீக்கிரம் வா. சாப்பிடணும், காலேஜ் போகணும், டைம் ஆச்சு. ஸ்கூல் படிக்கல தான் எழுப்ப வேண்டியது இருந்துச்சு. மாடு மாதிரி வளர்ந்தும் இன்னமும் காலேஜ் போகிறதுக்கு எழுப்ப வேண்டியது இருக்கு. சாப்பிடுங்க எலும்புங்கன்னு. சீ, பிள்ளைய கடுகளுக்கு புத்தி வளர மாட்டேங்கி. வயசு தான் போகுது தவிர புத்தி வளர மாட்டேங்கி. எட்டி அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டா, சீக்கிரம் கிளம்பிட்டே போனோம். எனக்கு போக தெரியும், நீ மூடிட்டு போ. படம் காட்டாத. சீ, பிள்ளைய பாரு. அக்கா என்ன போவோமா காலேஜுக்கு? என்னட்டி காலேஜுக்குலாம் சந்தோஷமா போற? காலேஜ்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? எங்க 2 நாள் தானே காலேஜ் போயிருக்கேன், இனிமேல் போக போக தான் தெரியும். ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகளா இருக்குல்லக்கா, ஒன்றும் பெருசா தெரியல, நல்லா தான் இருக்கு. அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியும். கூட ஒரு மார்க் எடுத்திருந்தா என் காலேஜில் படிச்சிருக்கலாம். சரி விடு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க, அதான் அந்த காலேஜ் சூஸ் பண்ணேன். உனக்கு பிடிச்சா சரி. என்ன மக்களே, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோமா. சாப்பிட்டியா நிவி? சாப்பிட்டேம்மா. எங்க காலங்காத்தாலே வந்து திட்டு வாங்கியிருக்கு. பின்ன மாடு மாதிரி வளர்ந்துருக்கேங்க, இன்னமும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மாதிரி உங்களை எழுப்ப வேண்டியது இருக்கு. திட்டிட்டேல, விடு. சரி மக்கா, நல்லபடியாக காலேஜ் போங்கண்ணம்மா, பார்த்து போமா. ஆட்டுமா, சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. தங்கச்சியும் உன் காலேஜில் படித்தா நல்லா இருந்திருக்கும், பயம் இல்லாமல் இருந்திருக்கும். நீ வேறு காலேஜ், அவள் வேறு காலேஜ் பார்த்தியா? பயமாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்றா நீ பார்த்துக்கிடுவேன். இப்போ அதுக்கு என்னம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கம்மா. சரிம்மா, பார்த்து நல்லபடியாக போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க. சரிம்மா. அம்மா போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. சரி பத்துமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். மத்தியானம் சோறு கறி நாக்கி வச்சுட்டு சாப்பிட வரேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. மத்தியானம் மறக்காமல் சாப்பிட வாங்க. வரேன். மழை வர மாதிரியும் இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. எந்நேரம் எது பேரையும் சொல்ல முடியலை. சரி வீட்டில் போய் சமையலை பொங்குவோம், அவர் வந்துடுவார். பத்மா, பத்மா வாங்கக்கா. மதியானம் காய்கறி வெட்டிட்டு இருக்கியம்மா சமையலுக்கு? ஆமாக்கா, டைம் ஆச்சு பார்த்தீங்களா? என் மகளுகளை காலேஜ் அனுப்பவே நேரம் ஆகி போச்சு. அவளுகளை அங்கங்கே கிளப்பி விட்டு அனுப்பி, அதான் இப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு சரி மதியானத்துக்கு சோறு பொங்கிடுவோமே, அவர் வந்துடுவார் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதான் வேக வேகமாக காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கக்கா. இருக்கட்டும்மா. உங்ககிட்ட அருவாமனை இருக்காம்மா? எங்கள் வீட்டில் அருவாமனையில் சாணம் இல்லாமல் இருக்குது, அதான் அருவாமனை இருந்தால் கொடுத்தேன்னா காய் நானும் நறுக்க வேண்டியது இருக்குது, நறுக்கி கொண்டு வந்து கொடுத்துருவேன். இக்கா எங்கள் வீட்லேயே அருவாமனை இல்லையே, அது இல்லாமல் தான் அந்த வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எனக்கும் சாணம் போயிடுச்சுன்னு தான் கிடக்கு. அப்படியா? நீ வச்சிருப்பல்ல, நான் வந்தேன். சரி இருக்கட்டும். சோபாட்டை வேணா போய் கேளுங்கக்கா, அவள் வச்சிருப்பா. சரி அங்கே தான் போய் கேட்கணும் போல. எங்கள் வீட்டு மனுஷனை போன வாரமே சொன்னேன், அருவாமனையில் சாணம் வச்சுட்டு வாயா வாயான்னு. போகிற மாதிரி இல்லையே. பொம்பளையா எத்தனை வேலை தான் பார்க்க முடியும் சொல்லு. சரி என்ன பண்ண, வீட்டுக்கு ஒன்று ஒன்று அப்படி தான் இருக்கும். நானும் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு பார்ப்பேன். பத்மாக்கா. அச்சே, சோபாக்கா ஆயுசு 100. இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்த கோமதியை கட்டவாமா. என்ன பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா? என்னக்கா என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? நான் உன்னை பற்றி ஒன்றும் பேசலை. அருவாமனை இல்லைன்னா அருவாமனை வாங்க வந்தேன்.
அதான் உன்கிட்ட இருக்கணும்னு பத்மா சொன்னான். உன்னை தேடி வரலான்னு நினைச்சே நீயே வந்துட்ட. அதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோன்னு சொன்னான். வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அக்கும் கோமதி அக்கோய் எங்கள் வீட்டில் இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா எங்கள் மாமி அங்கே தான் இருக்கும், வேணா கேளுங்க, எடுத்து கொடுக்கும். சரி சோபா, நான் போய் வாங்கிட்டு போறேன். பத்மாக்கா வாழதா என்ன லதா மீனா, என்ன இந்த பக்கம்? ஏம்மா ஒன்று தேடிதாம்மா உங்கள் வீட்டுக்கு போனேன். உங்கள் மாமியை தான் சொல்லிச்சு அவள் எங்கிட்டாச்சும் கிடப்பா போய் பார்த்துக்கோ அப்படின்னு. எனக்கு ஒரு சந்தேகம், அவள் எங்கே போயிருக்க முடியும்? பத்மாக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு ஒரு எட்டு மீனாவை கூட்டு வந்தேன். சொன்ன மாதிரியே எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்க. சரி, நான் வந்தது இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? கடைக்கு போனோம். சரி அதான் உன்னை கூட்டு போகலாமேன்னு துணை கூட்டு போகலாமேன்னு வந்தேன். கடைக்கா? என்ன கடைக்கு? வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குது பார்த்தியா, அப்படியே சும்மா போயிட்டு ஏதாச்சும் வாங்கி தின்னுட்டு வருமோன்னு உன்னையும் கூட்டு போகலான்னு வந்தேன். என்ன மீனா? ஆமாக்கா, கரெக்டாக சொன்னீங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களோ? பத்மாக்கா காய்கறி இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பாடாச்சா? இல்லைம்மா, இப்போ தான் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் தான் சாப்பிட செய்யணும். நீ சாப்பாடெல்லாம் முகிட்டியாம்மா? இல்லைக்கா, நேற்று வச்சு வடித்த சோறையே கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை தாளிச்சு போட்டு வெங்காயம் வதக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். மனுஷன் சாப்பிடுவாரு, அவ்வளோதான் போதும். அரிசி விலைக்கு அதுக்கு ஓயாமல் வேஸ்ட் பண்ண முடியாது பார்த்தீங்களா? அதான் இன்னைக்கு எந்த குழம்பு கூட்டு வைக்கல, பழைய சோறோட போட்டாச்சு. எங்கள் வீட்டு மனுஷெல்லாம் பழைய சோறுலாம் திங்க மாட்டாருமா. அவருக்கு டெய்லி சுடுசோறு பொங்கி கூட்டு குழம்பு வச்சாதான் சாப்பிடுவார், இல்லைன்னா வந்து அடிக்குவார். அப்புறமேல் கூட்டு குழம்பு வைப்பீங்களோ? வச்சா எனக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தருவீங்களக்கா? சரிம்மா, கொண்டு வாமா, தாரேன். என்ன லதா, உன்னைய பார்க்க என்னையே தேடி வந்த மாதிரி தெரியலையே. கடைக்கு போக ஒவ்வொரு வீடாக போய் என்ன குழம்பு கூட்டு வச்சிருக்காக, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்க வர மாதிரில தெரியுது. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே, சமாளிப்போம். என்ன சோபா இப்படிலாம் பேசுகிறேன்? நம்ம பத்மா கிட்ட தானே வாங்குறேன், வேற யார்கிட்ட வாங்கினேன்? இருக்கட்டும் இருக்கட்டும். சரிக்கா, நான் சோபா வீட்டில் போய் அருமாவனை வாங்கிட்டு நான் போய் சமையல் பொங்குறேன். சரி கோமதி அக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன கோம்ஸ், அதுக்குள்ளே போறீங்க? உங்களுக்கு என்னம்மா வேலை வெட்டி இல்லாமல் சோறு பொங்காமல் வீடு விட அலைஞ்சு பேசிட்டு திரிவீங்க. எனக்கு அப்படியா? எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுறாரு, நான் சோறு பொங்க போகணும். வழியை விடுங்கம்மா. பாத்தியா சோபா, கோமதி அக்கா கொழுப்பு பத்தியா? அது என்னையே சொல்லலை, உங்களைத்தான் சொல்லுது. இல்லை எட்வின், எவ்வளோ நேரம்ல வெயிட் பண்ணுறது? உன் ஃப்ரெண்டு இந்த காலேஜில் தான் படிக்கானா, வருவானா மாட்டானா? வருவான்டா, காலேஜ் முடிகிற நேரம் ஆயிடுச்சு, இப்போ வந்துருவான்டா. இல்லை, காலேஜ் பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடியே அவனை வர சொல்லல. அது வேற நம்ம சைட் அடிக்க தான் வந்திருக்கோன்னு தப்பாக நினைக்க போகிறாங்க எல்லாரும். யாரெல்லாம் தப்பா நினைப்பா? இல்லை, இந்த காலேஜில் தெரிஞ்சவங்களாம் இங்கே இருப்பாங்க, என்னென்ன தெரியும். என்னடா புதுசாக இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு தப்பாக நினச்சி வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்களே. வீட்டிலலாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை என்ன நினைக்கும்? சரி, அதனால் அதான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு சீக்கிரம் எல்லாத்துக்கும் முன்னாடியே வர சொல்லு. இல்லை, உனக்கே இது ஓவரா தெரியல. உன்னை யாரெல்லாம் தப்பா நினைக்க போறா? நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்? வர போற பிள்ளைகிட்ட பேசையா போறோம்? சும்மா என் ஃப்ரெண்டு வருவான், அவனை பார்த்துட்டு ஒன்று வாங்குவான், அதானே. இதுக்கு போய் உன்னை யார் என்ன சொல்ல போறா? அதுவும் ஃப்ரெண்டாக பாரு எட்வின். ஆமா தேவா, என் ஃப்ரெண்டு தான். டே மச்சான் வாடா. டே மச்சான், எப்படிடா இருக்க? அதெல்லாம் நல்லா தானடா இருக்கேன். இவ தான் என் ஃப்ரெண்டு தேவா. அப்படியா? ஹாய் தேவா. டே தேவா, நான் சொன்னோம்ல, இவன் தான் அந்த பையன் ஃப்ரெண்டு. அப்படியால, சரில, ஹாய். என்னண்ணா, உன் ஃப்ரெண்டு பேச மாட்டாங்களா? அதெல்லாம் நல்லா தான்ல பேசுவான். பொம்பளை பிள்ளைகளாக இருக்குதா, அதான் அமைதியாக இருக்கான், யாரும் எது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு. இல்லை, நம்ம காலேஜ் பிள்ளைங்க தான்ல, அங்கே இருக்கிறது ஃபுல்லாக எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் தான். அது நமக்கு தெரியும், அவன் தப்பா நினைச்சுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காம்ல. அவனை இன்ட்ரோ கொடுக்கட்டா? ஏ மச்சான், அங்கே இருக்க பிள்ளைகிட்ட அவன் இன்ட்ரோ கொடுக்கட்டான்னு கேட்காமல. எப்பா சாமி, வந்த இடத்துல எந்த வேலைக்கு வந்தே அந்த வேலையை பாருப்பா, எந்த பிள்ளைக்கும் எனக்கு இன்ட்ரோ கொடுக்க வேண்டாம்ப்பா. என்ன பாஸு, கேர்ள்ஸ்னா பிடிக்காதா? அப்படிலாம் இல்லைடா, நம்மளுக்கு செட் ஆகாது, வேண்டாம். எனக்கு வேணா இன்ட்ரோ கொடுறா. இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த வேலையை மறந்துட்டேன் பாரு. சரி மச்சான், பைக்கில் ஏறி போகிற வேலை சொல்கிறேன். சரிடா, வாங்கல போகலாம். என்ன எட்வின், போகலாமா? போகலாம் தேவா, பைக்கில் போகும்போதே பேசிட்டு போவோம். சரில, வாங்கல போகலாம்.
ஹே தியா பாய் டி. பாய் டாட், யார் உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாப்பா அது என் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேடா பாய். டே உனக்குலாம் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லவே இல்லை பத்தி என்ன இன்ட்ரோ கொடுறா. ஒரே கிளாஸ்டா, கூட படிக்கிற பொண்ணுடா. சரி பக்கத்தில் இருக்க பொண்ணு இன்ட்ரோ கொடு. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்களா, வாங்கல கிளம்பலாம். பக்கத்து நிற்கிற பிள்ளைய கூட நான் இது நாள் வரைக்கும் பேசுனது இல்லைல்ல. என்னன்னா என்ன அவ்வளோதான். எனக்கே அவ்வளோ பார்த்தா பயமா இருக்கும். அவ பேர் நிவிதா மச்சான். நிவி அத்தை பொண்ணாச்சே, அவளா அது? என்ன தெய்வம், உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா? அது இல்லை இல்லை தெரியாது, கொஞ்சம் வழி விடு. என்னடி தியா, நம்ம காலேஜ் முன்னாடி புதுசாக பசங்களாம் நிற்கிறாங்க. யாரும் உன் ஃப்ரெண்ட்ஸா? இல்லடி, அது கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸா? இப்பதான் கேட்டேன். தேவையில்லாமல் யாரு கூடயும் பேசாதீங்கடி. பஸ் ஸ்டாண்டு வாரீங்களா எப்படி? இல்லைன்னா இங்கேயே இருந்த பசங்களை பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா? நிவி, அந்த பைக்ல இருக்கான்னு உன்னே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரடி நான் பார்க்கறது? இது தேவா மாமா தானே? என்னடி நிவி, உனக்கு தெரியுமா? அது இல்லை, யாருன்னு தெரியாது. வாங்க, இங்கே நிற்க வேணாம், வாங்க போகலாம். நிவி இல்லடி, எங்கடி போற? இந்த பிள்ளை எப்படி ஓடுது? நிவி தேவா என்ன போமா? சரிடா வாடா போகலாம்.